ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணி இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா யார் மல்லி அதிக பாசம் விஜய் மேலே வச்சுருக்காங்களா, இல்லை ராஜேஸ்வரி அதிக பாசம் விஜய் மேலே வச்சுருக்காங்களா, அதே சமயம் விஜய் யார் மேலே அதிக பாசமாக அன்பு வச்சுருக்காரு அப்படின்றத நம்முடைய அன்னபூர்ணி அம்மா பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் இட்டு மல்லி மேலே தான் விஜய் பாசம் வச்சுருக்காங்கன்றத சொல்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இல்லை, என் தம்பி என் மேலே தான் பாசமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இதை நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப, வெண்பா குட்டி நீ சொல்லு, உன்னுடைய டாடா யார் மேலே அன்பாக இருப்பாங்க அப்படின்றத கேட்குறாங்க நம்ம அன்னபூர்ணியம்மா. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சந்தேகம், மல்லியம்மா மேலே தான் டாடா பாசமாக அன்பு வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி பிஞ்சு குழந்தைக்கே தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு இல்லை, என் தம்பி என் மேலே தான் பாசம் வச்சுருப்பான், இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் என்னுடைய அக்கா தம்பி என்ன பாசத்தை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரு சேலஞ்சு, ஒரு போட்டி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் நான் மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இதனால் நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அன்னபூர்ணி பாட்டி, இதுக்கு எக்ஸாம்னு சொல்கிறீங்க, ஆனால் கொஷின் பேப்பர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரே இதுக்கு மேலே தான் ரெடி பண்ண போகிற வெண்பா குட்டி. நீ என்ன பண்ணுற, உன்கிட்ட ஒரு நோட்டை போயிட்டு ரூமில் எடுத்துக்கோ, அந்த நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உன் டாடா கிட்ட நான் சொல்கிற மாதிரி போயிட்டு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம ஆரம்பத்தில் எப்போவுமே சொல்ல மாட்டோம், வீடியோ லாஸ்ட்லேயும் சென்டர்லையும் எப்போயாவது சொல்லுவோம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா என்ன பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நீ உன் டாடா கிட்ட போயிட்டு ஒன்றும் இல்லை டாடா, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இதில் எழுதுங்க, ஏன்னா என்னுடைய ஸ்கூலில் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போய் கேள்றா வெண்பா குட்டின்னு சொன்னதும், நம்ம வெண்பாவை பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படியே விஜய்கிட்ட டாடா உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்கன்னு சொன்னதும், விஜயம் பார்த்தீங்கன்னா யோசிக்காத அவருக்கு பிடிச்சதை எல்லாமே லைன் பண்ணி எழுதிட்டு இருக்காருங்க. எழுதி முடிச்சு தான் அந்த நோட்டை கீழே எடுத்துக்கிட்டு வராங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி நடுநிலையாக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணி அம்மாவுமே நம்ம விஜய்க்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது. அதனால் நம்முடைய அன்னபூர்ணி அம்மா பார்த்தீங்கன்னா நடுவில் நின்று தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. நான் அந்த நோட்டு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிறாங்க. படிச்சுக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை டேபிள் மேலே வைக்கிறாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கி வராருங்க. இறங்கி பார்த்தீங்கன்னா என்ன வேணுமா, நீ என்கிட்ட எழுதிட்டு வந்த நோட்டு தானே இது, எதுக்கு இங்கே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இங்கே ஒரு பயிற்சி போயிட்டு இருக்கு, அதில் அது நீங்கள் தான் கொஷின் பேப்பராக கொடுத்துருக்கீங்க, ஆனால் இப்போ அன்னபூர்ணி பாட்டி உங்களை கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ரெண்டு பேர் பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி யார் அப்படின்னு கேட்டு மல்லியும் அத்தைனா அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி சொல்கிறாங்க. சரி எதுக்கு இது அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கடைசியில் சொல்கிறத செய்யுங்க டாடா அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய விஜய் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டியில் யார் வின்னர் ஆக போகிறாங்க, இதில் யார் ஜீரோ ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய மல்லி தான் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்கன்னு நினச்சின்னா மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சவங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.